செஸ்ங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் தான் சார். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் விளையாண்டு கற்றுக்கணும் செஸ்ஸை. அதான் வந்து செஸ்ஸோட யூனிக்னஸ். செஸ் கேம் ஆஃப் ஈக்விட்டி. நமக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீசஸ் தான். மூவ்ஸ்னா அவங்க ஒரு மூவ் வச்சா நம்ம ஒரு மூவ் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மூவ் கம்ப்ளீட் ஆகும். செஸ்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. வணக்கம். ஹாய் சார், உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சார். சார், என் பேர் விஷ்ணுராம். ஓகே. இம்ப்ரூவ் செஸ் அகாடமியை வந்து மோர் தென் 7 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். அக்ராஸ் கண்ட்ரீஸ் நம்மக்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. வேரியஸ் டோர்னமெண்ட்ஸில் அந்த கண்ட்ரியோட ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம ரிவ்யூஸ் பார்த்தீங்கனாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நோட்டபிளி அஸ்வத், வித்யாந்த், இப்போ கோயம்புத்தூரில் வந்து யுவன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான பசங்களாம் இருக்காங்க. பூர்ணச்சந்தர் சொல்லி ஒலிம்பிக் டார்ச், இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல, அப்போது செஸ்ஸுக்காக ஒலிம்பிக் டார்ச் வந்து தூக்குனாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு பையனாக இருந்தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து வேரியஸ் லெவல் ஆஃப் கிட்ஸ், பேசிக்லேருந்து ஹையஸ்ட் டோர்னமெண்ட் லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிடே லெவல்னு சொல்லி. ஆக்சுவலாக நம்ம இப்போ மீட் பண்ணுறோம்ல, எதுக்காகனா இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டேக்கா கரெக்டாக ஜூலை 20th வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. செஸ்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஓகே. 1924 ஸ்டார்ட் பண்ணாங்க சார் இதை. ஓகே. 1924 தான் வந்து யுனெஸ்கோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு யுஎனுக்கு. ஓகே. இதான் வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் டேவோட ஹிஸ்ட்ரி. ஓகே. ஓகேங்களா? அப்போ இருந்த ஃபிடே பிரசிடென்ட், ஃபிடே தான் வந்து இன்டர்நேஷ்னலி செஸ்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அது என்ன பண்ணுதுன்னா, யுனெஸ்கோ 1924 சொல்லியிருந்தாங்கல்ல, 1924 ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 1966 தான் அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க யுஎன். ஓகே. ஸோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஓ சூப்பர். ஸோ அதே வந்து 170+ கண்ட்ரீஸில் இன்னமும் கொண்டாடுறாங்க இன்டர்நேஷ்னல் செஸ் டே ஜூலை 20th. ஓகே. ஓகே. ஸோ அதே வந்து செஸ்ஸோட அவேர்னஸ் பெருசாக கொண்டு வரதுக்கு தான். ஓகே. மெயின். சரி சார், இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு, நீங்கள் ஏன் வந்து செஸ்ஸை சூஸ் பண்ணீங்க, அதாவது இந்த ஃபீல்டில் பண்ணணும் அப்படின்னு? சார், எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. கரெக்டுங்களா? நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர் அப்படின்னு எழுதியிருக்கா. ஆமாம். அதுதான் வந்து எல்லாத்தோட பேசிக். ஓகே. சரிங்களா? எனக்கு ரேண்டமாக 2 பேரே விளையாண்டுருந்தாங்க, எங்கள் அப்பாவும் இன்னொருத்தரும். ஓகே. அவங்களோட விளையாடும் போது எனக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. அந்த டே 1லேருந்து அவங்க சொல்லி தந்து லோக்கலாக நம்ம விளையாடுவோம்ல வீட்டு அளவில் விளையாடும்போது டோர்னமெண்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தோம். அப்போ தான். ஓகே. இப்போ போன ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டே காட் 2nd place லக்கிலி. சூப்பர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக செஸ் வந்து கரெக்டான கோச்சஸ் கிட்ட படித்து. ஓகே. பாபுன்னு சொல்லி ஒரு சார் இருந்தார், இப்போ வந்து லேட் அவர். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து we are trained by various masters. ஓகே. ராம் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிடே மாஸ்டர், இப்போ அவர் தான் நம்மளை லாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணார். ஓகே. நீங்கள் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டீங்க கடைசி? இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து பாபுன்னு சொல்லி வேரியஸ் கோச்சஸ் கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ கடைசியாக ஃபிடே மாஸ்டர் ராம் எஸ் கிருஷ்ணன் சார்கிட்ட படித்தோம். ஓகே. அவர்னால தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்லாம் ஜெயித்தோம். ஓகே. ஸோ பிலோ 16 ஃபிடே நடத்தும்னு சொன்னாங்கல்ல, பிலோ 16 டோர்னமெண்ட் கோயம்புத்தூர்லேயே ஒரு தடவை நடந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் அதில் வின் பண்ணேன். அது போக அதுக்கு முன்னாடி வந்து 4th 5th அப்புறம் டெல்லியில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். சரிங்களா? அதில் வந்து இன்டர்நேஷ்னல் அது வந்து 1300 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஐ காட் 8th place in that. அதான் வந்து பெரிய டோர்னமெண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் படிச்சிருக்கிறது வந்து லா. லா படிச்சு ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். பட் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கீங்க அகாடமி.
ஸோ வந்து என் கோல் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும், ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பேஸ் செஸ், ஏன் செஸ் பண்ணுறோம், செஸ் வந்து என்ன பண்ணுது உங்களுக்குன்னு சொல்லி அதோட ப்ரீச்சிங்னு வச்சுக்கலாம். செஸ்ஸை பற்றி வேர்ல்டு வைடாக நமக்கு தெரிஞ்ச அளவு பண்ணணுங்கிறதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. ஸோ உங்களோட அகாடமியிலேருந்து ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க? எஸ், டெஃபினட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலே பண்ணியிருக்காங்க. சூப்பர். இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட் இருக்குல்ல, வந்து ஃபிடே நடத்துவாங்க. ஓகேங்களா, எல்லா நாட்டிலையும் நடத்துவாங்க, எல்லா ஊர். அந்த மாதிரி டோர்னமெண்ட்ல இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் கூட வாங்கியிருக்காங்க. இப்போ டைட்டில் பிளேயராக ஆக போகிறாங்க நம்ம பசங்க. அந்த மாதிரி நிறைய குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே சார். ஓகே, அப்புறம் இப்போ வந்து செஸ் கோட், அதாவது எல்லாருமே செஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கோட் சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எல்லாருமே செஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதே வந்து கோட்டா அவங்களுக்கு வேணுமா, எந்த மாதிரி? சும்மா ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்கு வந்து செஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக. செஸ்ஸுங்கிறது இங்கே ஜஸ்ட் ஒரு கேமாக பார்த்தீங்கன்னா அது வேறு. ஆனால் செஸ் வந்து 6th செஞ்சுரி, நம்ம தமிழர்களோட 6th செஞ்சுரியிலேருந்து இதோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் சார். ஓகே, சரிங்களா. சதுரங்கம் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ். சரிங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு ஆக்சுவலாக இது பிளேட் பை கிங்ஸ், 2 நாட்டோட மன்னர்கள். அவங்க எப்படி வியூகங்கள் வகுக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எப்படி ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணணும், எப்படி படைகளை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக இது பண்ணது. ஓகே, சரிங்களா. இது வந்து என்ன சொல்றது, வேர்பலா எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி என்னன்னா, இது ஒவ்வொரு பீசஸ் இருக்குல்ல செஸ் போர்ட்ல, இது எல்லாமே தனித்தனி ஒரு படை இருக்கு. ஓகே, இந்த ரூக்னா யானை படை, பிஷப்னா இது குதிரை படை. ஓகே. ஸோ ஒரு படையுமே ஆர்கனைஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டு போறதுங்கிறத நம்ம இதுல இருந்து கற்றுக்கலாம். ஸோ தட் இது நான் என்ன சொல்லுவேன்னா, லைஃப் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி செஸ்ஸை சொல்லலாம். ஓகே, சரிங்களா. ரியல் லைஃப்ல நீங்க வாழ்றத இதுல உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். நீங்க எடுக்கிறது தான் உங்களோட டிசிஷன். நீங்க ஆப்போனண்ட்டை வந்து நீங்க எப்பவுமே இல்ல எதிர்த்து இருக்கவங்களை வந்து குறை சொல்லவே முடியாது. நம்மளோட தான் இல்ல நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் நடக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, சூப்பர் சார். சரி, தான் வந்து உங்களோட கோட். ஓகே சார், இப்போ நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லி தரணும். எஸ், டெஃபினட்டா. செஸ்ல வந்து ட்ரிக்கை விட பேசிக்ஸ் ஆஃப் செஸ்ன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன். ஓகேவா. செஸ் போர்டை பாருங்க. இங்கே வந்து செஸ் போர்டுங்கிறது டாப், இந்த சென்டர், இந்த 4 ஸ்கொயர் தான் சென்டர். ஓகே, சரிங்க. இந்த சென்டரை நோக்கி தான் செஸ் மொத்தமுமே வளரும். ஓகே, ஓகேங்களா. இந்த பான் இங்க வந்துச்சுன்னா இது சென்டர் ஆப்போனன்ட்டோட 2 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. அதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயின் இருக்குங்க இல்லைங்களா, இங்க இருக்கிறத விட சென்டர்ல இருந்தா அதிகமான ஸ்கொயர்ஸ் போகும். ஆக்சுவலா 27 ஸ்கொயர்ஸ் இந்த குயின்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் சென்டர்ல இருந்தா. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம்னா, ஆல்வேஸ் டெவலப் யுவர் பீசஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, சரிங்களா. அப்புறம் கிங்கை சேஃபாக வச்சுக்கணும். ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். என்னன்னா, சென்டரை நோக்கி நம்ம பீசஸை டெவலப் பண்ணணும். அதாவது நைட்டை ஓரமாலாம் டெவலப் பண்ணாமல் சென்டரை நோக்கி டெவலப் பண்ணணும். ஓகே, ஃபைன். சேம் வே பிஷப்பையும் சென்டரை நோக்கி டெவலப் பண்ணிட்டு கிங்கை கேசல் பண்ணி சேஃப் கார்ட் பண்ணி விளையாடணும். ஓகே. செஸ்ங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப்னா சார், நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஓகே. டெய்லியும் நீங்க விளையாண்டீங்க. ஆமா, எது நீங்க பண்ணாலும், எதுல நீங்க பெரிய ஆளா ஆனாலும் கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறதுங்கிறது வேற, நீங்க விளையாண்டு கத்துக்கணும் செஸ். அதான் வந்து செஸ்ஸோட யூனிக்னஸ். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நாளா சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கிறதுன்னா, செஸ் இஸ் கேம் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே. எதுனாலன்னா, நமக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் இருக்கு. மூவ்ஸ்னா அவங்க ஒரு மூவ் வச்சா நம்ம ஒரு மூவ் வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மூவ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. ஸோ எல்லா விதத்துலையும் செஸ் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படும்.
ஸோ சேமே வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மூவ்ஸ்ல தான் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எல்லாமே லைஃப் ஓரியன்டாக டெஃபினட்டா இது வந்து கண்டிப்பா ஒரு டோர்னமெண்ட்டுக்காக செஸ் கத்துக்கிறவங்க ஒரு ரகம் இருக்காங்க. நம்மளோட மென்டல் க்ரோத்துக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகுறதுமே வந்து செஸ்ல இருந்து நல்லா டெவலப். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் செஸ் டே. எல்லாரும் நிறைய செஸ் விளையாடுங்க, இம்ப்ரூவ் ஆகுங்க. தேங்க்யூ.